நீங்கள் நம்பின யாராவது உங்களை ஏமாத்திட்டாங்களா இல்லை துரோகம் பண்ணிட்டாங்களா? கெட்ட எண்ணம் உள்ளவங்களுக்கு சில பழக்கங்கள் இருக்கும். அதை நாம கவனிக்காம விட்டா நமக்கு பெரிய கஷ்டம் வரலாம். இந்த மாதிரி அடையாளங்களை தெரிஞ்சு வச்சுக்கிட்டா நம்ம மனசு நிம்மதியா இருக்கும். அவங்க கிட்ட இருந்து தள்ளி இருக்கலாம். ஒன்று ஏமாத்துறது அல்லது தந்திரமாக வேலை வாங்குறது கெட்ட எண்ணம் உள்ளவங்க கிட்ட இருக்கிற முக்கியமான பழக்கம் இதுதான். அவங்க எப்பவுமே மற்றவங்களை ஏமாத்துவாங்க. அவங்களுக்கு வேணுங்கிறது அடையிறதுக்கு உண்மையை மாற்றி சொல்லுவாங்க. தப்பு செஞ்ச மாதிரி உங்களை உணர வைப்பாங்க. இல்லைன்னா ரொம்ப பாவப்பட்டவங்க மாதிரி நடிப்பாங்க. இல்லை அழகா பேசி மயக்குவாங்க. இந்த மாதிரி அவங்க பண்ணுறது ரொம்ப தந்திரமாக இருக்கும். நாம் அவங்க வலையில மாட்டிக்கிற வரைக்கும் நமக்கு புரியாது. அதுக்கப்புறம்தான் தெரியும் நாம் ஏமாந்துட்டோம்னு. நம்ம யோசனையையும் நம்ம உணர்வுகளையும் அவங்க மாற்றி விட்டுருவாங்க. அடுத்தவங்க கஷ்டத்தை புரிஞ்சுக்க மாட்டாங்க. கெட்ட எண்ணம் உள்ளவங்களுக்கு இதுவும் ஒரு பழக்கம். அடுத்தவங்க கஷ்டத்தை புரிஞ்சுக்கிற மாட்டாங்க. சில சமயம் பாசம் இருக்கிற மாதிரி பாசாங்கு பண்ணுவாங்க. ஆனால் அது உண்மையா இருக்காது. அவங்களோட தேவைக்காக அப்படி நடிப்பாங்க. இப்படி மனசுல இரக்கம் இல்லாததால அவங்க கூட உண்மையா பாசமா பழக முடியாது. மற்றவங்களை புரிஞ்சுக்காம மனசுல கொஞ்சம் கூட பாசம் இல்லாம இருக்கிறது அவங்க குணம் சரியில்லைன்னு காட்டுது. 3 பிரச்சனையை பெருசாக்குவாங்க. இந்த மாதிரி கெட்ட பழக்கம் உள்ளவங்க எப்ப பார்த்தாலும் சண்டையை மூட்டி விடுவாங்க. பிரச்சனையை உண்டு பண்ணுவாங்க. அவங்களுக்கு அதனால ஒன்றும் ஆக போறதில்லை. சும்மா ஒரு பொழுதுபோக்குக்கு பண்ணுவாங்க. இவங்க இப்படி பண்றது ரொம்ப கெட்டது. இவங்க உருவாக்குற சண்டையால எப்பவும் ஒரு பயம், ஒரு பதட்டம் இருக்கும். அமைதியாவே இருக்க முடியாது. இந்த பழக்கம் அவங்க கிட்ட இருந்து போகாது. திரும்ப திரும்ப பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எதுக்குன்னா அவங்க மேல இருக்கிற தப்பை யாரும் பார்த்துடக்கூடாதுன்னு இப்படி செய்வாங்க. 4 ரொம்ப அடக்கி ஆளுவாங்க. அவங்க மற்றவங்களை ஏமாத்தியோ பயமுறுத்தியோ இல்லைன்னா நல்லா பேசி மயக்கியோ இதை பண்ணுவாங்க. அவங்க பக்கத்துல இருக்கிறவங்க அவங்களா யோசிச்சு ஏதாவது செய்யறதை இவங்க ஏத்துக்க மாட்டாங்க. யாராவது அவங்களா ஒன்று பண்ண நினைச்சா இவங்களுக்கு பிடிக்காது. கோபம் வரும். மற்றவங்களுக்கு இடம் கொடுக்கணும், அவங்கள மதிக்கணும்னு இவங்களுக்கு எண்ணமே இல்லை. அடுத்தவங்களோட இடத்துக்கு மதிப்பு கொடுக்க மாட்டாங்க. கெட்ட எண்ணம் உள்ளவங்க சுத்தி இருக்கிறவங்களோட சொந்த விஷயத்துல அவங்களோட அனுமதி இல்லாம நுழைவாங்க. இவங்க நம்ம பக்கத்துல இருந்தா அங்க ஒரு பாதுகாப்பு இருக்கிற உணர்வே இல்லாம பண்ணிடும். 5 பொய் பேசுற பழக்கம். அடிக்கடி பொய் பேசுறத பார்த்தீங்கன்னா அது கெட்ட எண்ணம் உள்ளவங்களோட பழக்கம். பொய் பேசி மற்றவங்களை ஏமாத்துவாங்க. இதனால இவங்க கூட யாரும் நம்பிக்கையா பழக முடியாது. இந்த பொய்யை எப்படி பயன்படுத்துவாங்க தெரியுமா? தங்க மேல பழி வந்துடாம இருக்கிறதுக்கும், தாங்க பண்ற தப்பை மறைக்கிறதுக்கும், அப்புறம் பக்கத்துல இருக்கிறவங்களை எப்பவும் சந்தேகப்பட வச்சுக்கிட்டே இருக்கிறதுக்கும் பயன்படுத்துவாங்க.